அன்பு சகோதரர்களே, தகப்பன் தாயை பற்றி அதிகம் பேசி தந்தை இருக்கிறாரே, அவர் கொடுத்து கறந்த சிவன் சொல்வார்கள் அல்லவா, கொடுத்து சிவந்த கரங்கள் அவருக்கான கரங்கள். பொதுவாக ஒரு ஆண் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரிடத்திலும் புரிந்து விட மாட்டார். சகோதரிகளுக்கும் ரத்த பந்தத்திற்கும் வெளிநாடுகளிலும் அதே போன்று எலுமிச்சை பல தோட்டங்களிலும் நின்று கொண்டு வேர்வையை சிந்தி வாழ்ந்தவர், யாரிடத்திலும் கை நீட்டியது கிடையாது. அந்த ஒரு சூழல் காலம் மாறுகிறது. தகப்பன் நம்முடைய பொறுப்பில் வந்து அமர்கிறார். அவரால் சம்பாதிக்க முடியாத காலம், உடல்கள் எல்லாம் பலகீனப்பட்டு தோள்கள் எல்லாம் சுருக்கமாகி நம்முடைய தயவை, நம்முடைய பொருளாதாரத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எத்தனை வீடுகளில் தெரியுமா? தந்தை கண்ணாடி போட்டுப்பாரு, ஏதோ ஒரு சூழல்ல கண்ணாடி உடைந்து விடும். வீட்டினுடைய திண்ணையில அவர் தினம் பேப்பர் படிக்கக்கூடியவராக இருப்பார், நாளிதழ் படிக்கக்கூடியவராக இருப்பார். கண்ணாடி சில்லு உடைஞ்சிட்டு அவர்கிட்ட காசு இருக்காது. ஆனா மகனினுடைய தயவிலே வாழக்கூடிய ஒரு சூழல் அவருடைய காலகட்டம். இந்த கண்ணாடியை மாத்துறதுக்கு மகன்கிட்ட எப்படி கேட்கிறது என்று தெரியாமல் தயங்கக்கூடிய